சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த புறமல பார்த்தீங்கன்னா முத்து ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பூஜையில மீனா வந்து கலந்துக்கிறாங்க. அடுத்து மீனா அவங்க கோபத்தை மறந்து முத்துவை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சதுமே முத்து நினைச்சுக்கிறாங்க, கண்டிப்பா மீனாக்கு நம்ம மேல உள்ள கோபம் எல்லாமே போயிடுச்சு, இது கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் மீனா நம்ம கூட வந்துருவான்னு சொல்லிட்டு முத்துவும் ஆசையா கோயிலுக்கு போயிட்டு வீடு திரும்புறாங்க. ஆனா மீனா அப்பவும் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு டென்ஷனான முத்து, என்ன காரணத்துக்காக நீ இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, கண்டிப்பா இதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட ரொம்பவே கட்டாயப்படுத்தி கேட்கிறாங்க. ஆனால் மீனாவோ, எனக்கு அங்கே வர பிடிக்கல, அதனால அதை பற்றி எதுவுமே எங்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி அனுப்பி வச்சுறாங்க. அதை பார்த்துட்டு முத்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி, இப்போ எழுதி வச்சுக்கோமேனா, இதுக்கப்புறம் நானே உன்னை தேடி வர மாட்டேன், நீயே என்னை தேடி வருவ, அந்த நாள் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு முத்து கோவப்பட்டு அங்கிருந்து போயிடறாங்க. ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அண்ணாமலை, கண்டிப்பாக மீனா கிட்ட ஏதோ ஒரு பெரிய காரணத்தை அவள் மறைச்சிக்கிட்டு இருக்காடா, அதுக்கான உண்மை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா மீனா சீக்கிரமாகவே இந்த வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து அண்ணாமலை கிட்ட சவால் விட்டுருங்க, அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு கண்டிப்பாக மீனா வீட்டுக்கு நான் வரவேன் பாப்பா அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இது ரோஹிணி பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. முத்து இவ்வளோ தூரம் உறுதியாக சொன்னா கண்டிப்பாக மீனாவை எப்படியாவது இங்கே கூட்டிட்டு வந்துடுவான், கண்டிப்பாக இந்த உண்மையை தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்பவே பயந்து போகிறாங்க. அடுத்து முத்து அண்ணாமலை கிட்ட, மீனா என்னைக்கு இந்த வீட்டுக்கு திரும்ப வராளோ அப்போதான் நானும் இந்த வீட்டுக்கு வருவேன்ப்பா, அது வரைக்கும் என்னால் இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு முத்துவும் வீட்டை விட்டு வெளில கிளம்புறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு மீனா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நான் தான், என்னால் தான் இது மாதிரிலாம் அவர் நடந்துக்கிறாரு, கண்டிப்பாக அவர் மாமா பிரிஞ்சு இருக்கவே மாட்டார், இப்போ வீட்டை விட்டு வெளில போகிறாருன்னா கண்டிப்பாக அது என் மேலோட கோபத்தினால்தான் சொல்லிட்டு மீனா பயங்கரமாக டென்ஷன் ஆகி முத்துவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நீங்கள் இல்லாமல் கண்டிப்பாக மாமா இங்கே இருக்க மாட்டாங்க, தயவு செய்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் முத்து, நீ என்னைக்கு திரும்ப வீட்டுக்கு வரையோ அன்னைக்கு தான் நானும் அந்த வீட்டுக்கு போவேன், அது வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க. இது கேட்டு மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. தெரிஞ்சதுமே விஜயா அதை கேட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. இந்த தொல்லைங்க எப்படா இந்த வீட்டை விட்டு வெளில போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல ஏதோ ஒரு காரணத்தினால 2 பேருமே வீட்டை விட்டு வெளில போயிட்டாங்க, அவங்க திரும்ப வராமல் இருந்தால் எனக்கு அதுவே சந்தோஷம்னு சொல்லிட்டு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு முத்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு கொஞ்சமாவது தான் பெத்த பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு துளியாவது என் மேலே பாசம் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அந்த வீட்டுக்கு வரலன்னு கூட கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் நம்ம வராத நினச்சி இவ்வளோ சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு முத்து அதை நினச்சி பயங்கரமாக துடிச்சு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க.